செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை மலர் கண்காட்சி கவர்னர் முதல்வர் தொடங்கி வைப்பு. கோட்டக்குப்பம் ரவுடி கொலை வழக்கு 6 பேர் கைது. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதி நின்ற லாரி ஓட்டுநர் படுகாயம். மாநில பாஜக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணி மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவை மலர் கண்காட்சியை கவர்னர் முதல்வர் ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் மலர் காய் கண்காட்சி ஆண்டுதோறும் நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு 36வது மலர் காய் கனி கண்காட்சி தொடக்க விழா தாவரவியல் பூங்காவில் நடைபெற்றதா. நாளை வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியை கவர்னர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கண்காட்சியில் மலர் படுகை, கனி வடிவமைப்பு, அலங்கார மலர் செடிகள், காய்கறி மற்றும் தோட்டப்பயிர்கள், அரசு துறைகள், இயற்கை வேளாண்மை மற்றும் வேளாண் அறிவியல் நிலையம் என 7 சிறப்பு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் பால்சம், காலண்டுலா, சொலோசியா, கோலியஸ், காஸ்மோஸ், பிரெஞ்சு சாமந்தி உள்ளிட்ட 23 வகையிலான 40,000 மலர் செடிகள் உற்பத்தி செய்யப்பட்டு கண்காட்சியில் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டை விட கூடுதலாக 4 மலர் பிரிவுகளில் 10,000 மலர் செடிகளும் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதா. மேலும் பிரதான தோட்டக்கலை நர்சரி அரங்குகள் அமைத்து விதை, உரங்கள், தொட்டி வகைகள், செடிகள், வேளாண் உபகரணங்கள் மற்றும் பழக்கன்றுகள் ஆகியவையும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. ரவுடி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே சின்ன கோட்டக்குப்பம் எம்ஜிஆர் நகரை சேர்ந்தவர் அப்பு என்கிற ஜவஹர். பிரபல ரவுடியான இவர் முன்விரோதம் காரணமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் அண்ணன், தம்பி உள்ளிட்ட 10 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். புதுவை மேட்டுப்பாளையம் பகுதியில் பதுங்கியிருந்த சிறுவன் உள்ளிட்ட 6 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரபல ரவுடியான சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த முருகனின் மகன் ஹேமந்த், அவரது தம்பி வசந்த் என்கிற சந்தோஷ் உள்ளிட்ட 6 பேரையும் கொலைக்கு பயன்படுத்த ஆயுதங்களையும் பறிமுதல் செய்ய கோட்டக்குப்பம் கறிக்கடை பின்புறம் உள்ள புதருக்கு அழைத்துச் சென்ற போது சந்தோஷ் போலீசார் பிடியிலிருந்து தப்பிக்க முயன்றுள்ளார். அவரை போலீசார் விரட்டி பிடித்ததில் கீழே விழுந்து சந்தோஷின் இடது கை உடைந்ததா. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள கிரி என்கிற கிரிகேஷ், தமிழ்மணி, கோகுல் மற்றும் 17 வயது சிறுவன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 2 சக்கர வாகனம், செல்போன், கொலைக்கு பயன்படுத்திய கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டதாம். புதுவையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தடுப்பு கட்டையில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டிலிருந்து காய்கறிகள் ஏற்றிக்கொண்டு காலாப்பட்டை நோக்கி மினி லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. முத்தியால்பேட்டை எம்ஜி ரோட் அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த லாரி சாலையின் நடுவில் உள்ள சென்ட்ரல் மீடியன் மீது அமைந்துள்ள மின்கம்பத்தில் பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்தார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொதுமக்கள் மற்றும் போலீசார் உயிருக்கு போராடிய ஓட்டுநரை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து ஜேசிபி இயந்திரம் மூலம் விபத்துக்குள்ளான லாரி அப்புறப்படுத்தப்பட்டது. இது குறித்து முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாநில பாஜக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணியை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்தார். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி சார்பில் தேர்தல் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. பாஜக சார்பில் ஏற்கனவே தேசிய தலைவர் நிதின் நபீன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்து ஆட்சியை மீண்டும் தக்கவைப்பதற்கான வியூகங்களை வகுத்து வருகின்றனர். புதுச்சேரி மாநில பாஜக பொறுப்பாளராகிய மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தின் பாஜக சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பெட்டகத்தை வெளியிட்டார்.
பொதுமக்களின் தேவைகள், கோரிக்கைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் நேரடியாக அறிந்து அதனை அடிப்படையாக கொண்டு 2026 சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் என்று பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிரப்பப்பட்ட வாக்குறுதி சேகரிப்பு படிவங்களை சேகரிக்கும் வகையில் அமைக்கப்பட்ட சிறப்பு வாகனத்தை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த வாகனம் புதுச்சேரி முழுவதும் சுற்றி பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை சேகரிக்க உள்ளது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம், சட்டப்பேரவை சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் கோரி ஒப்பந்த ஆசிரியர்கள் 10வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் கோரி 292 ஒப்பந்த ஆசிரியர்கள் 10வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் போராட்ட மேடை தற்போது ஒரு உணர்ச்சி அரங்கமாக மாறியுள்ளது. வாழ்வாதாரத்தின் உறுதியை கேட்டு காத்திருக்கும் கல்வியாளர்கள் தங்களது மனக்குமுறலை வார்த்தைகளால் மட்டுமல்ல பாடலால் வெளிப்படுத்தி வருவது கண்கலங்க வைக்கிறது. நேற்று முன்தினம் 3வது முறையாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். அவரது அறிவுறுத்தலின் பேரில் LJK கட்சி நிர்வாகிகள் தினந்தோறும் போராட்ட இடத்திற்கு வந்து ஆசிரியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர். போராட்டத்தின் உணர்ச்சி குரலாக மாறிய சினிமா பாடலில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் தினமும் ஒரு பாடலை ஒன்று கூடி பாடி தங்களது வேதனையை வெளிப்படுத்தி வருகின்றனர். அதன்படி நடிகர் ரஜினிகாந்த் நடித்த படத்தில் இடம்பெற்ற கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே என்ற பாடல் போராட்ட மேடையின் உணர்ச்சி சின்னமாக மாறியுள்ளது. வன்னியர் பாதுகாப்பு இயக்க தலைவர் செந்தில் தனது ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைந்தார். புதுச்சேரி மாநில வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவன தலைவர் செந்தில் என்கிற ரமேஷ் தனது ஆதரவாளர்கள் 500 பேருடன் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி அக்கார்ட் ஹோட்டலில் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவன தலைவர் செந்தில் என்கிற ரமேஷ் தனது ஆதரவாளர்களான முருகன், பூவரசன், ராஜேந்திரன், சண்முகம், காளி, சரவணன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோருடன் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் MP முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். திமுகவில் இணைந்தவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து உறுப்பினர் படிவம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய ஜெகத் ரட்சகன் MP, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டை போல புதுச்சேரியில் வலிமையான ஒரு அரசை அமைக்க வேண்டும் என்பதுதான் புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு தலைவர் அர்ப்பணித்துள்ளார் என்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சி அசுர வளர்ச்சி என்றும் புதுச்சேரி வரலாற்றில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்கு பெரியது என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக அவைத்தலைவர் SP சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், துணை அமைப்பாளர் தைரியநாதன், பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதி பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான நிதி உதவி வழங்கும் ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலமாக பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் குடிசை வீடுகளை புதிய கல்வீடாக கட்டுபவர்களுக்கு மானிய தொகை ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி திருபுவனை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 80 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கு முதல் தவணையாக 1 லட்சம் வீதம் 80 பேருக்கு மொத்தம் 80 லட்சம் ரூபாய் நிதி உதவிக்கான அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் பாஸ்கரன், ஆய்வாளர் வெங்கடேசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், JCM மக்கள் மன்ற தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டையில் இருசக்கர வாகனம் திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை உருளையன்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த 3ஆம் தேதி 2 இருசக்கர வாகனம் திருடு போனது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகனங்களை திருடிச் சென்ற நபரை தேடி வந்தனர். இது தொடர்பாக கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த போது இருசக்கர வாகனங்களை திருடிச் சென்றவரின் உருவம் பதிவாகியிருந்தது. அந்த காட்சியை வைத்து அவர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர் என்று போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். அப்போது அந்த நபர் வேலூர் பகுதியை சேர்ந்த தாமோதரன் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். அவர் திருடி பதுக்கி வைத்திருந்த 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். அவர் மீது வழக்கு பதிவு செய்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். திருபுவனை தனியார் தொழிற்சாலையின் பாய்லர் வெடித்து பெண் தொழிலாளி படுகாயமடைந்தார். புதுவை திருபுவனை தொழில்பேட்டையில் பல்வேறு தனியார் தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றனர். இங்கு வில்சன் ஹெல்த் கேர் என்ற பெயரில் மருந்து மாத்திரை தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது.
திருபுவனை, திருவண்டார்கோவில், வளவனூர் உள்ளிட்ட சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இதில் பணியாற்றி வருகின்றனர். இந்த தொழிற்சாலையில் மருந்து தயாரிக்கும் பாய்லர் உள்ளது. அதிக வெப்பம் காரணமாக பாய்லர் திடீரென்று பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனால் அதிர்ச்சியடைந்த தொழிலாளர்கள் தொழிற்சாலையில் இருந்து அலறி அடித்து வெளியில் ஓடினர். பாய்லர் வெடித்ததில் அந்த அறையின் சுவர் மற்றும் கண்ணாடி கதவு சீலிங் உடைந்து கீழே விழுந்தது. வெடித்து சிதறிய போது கடும் வெப்பம் காரணமாக அருகில் இருந்த பொருட்கள் தீப்பிடித்து எரிந்தது. அப்பகுதியில் பணிபுரிந்து கொண்டிருந்த பெண் தொழிலாளி ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்து தொழிலாளியை மீட்டனர். இதுகுறித்து திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மகாராஷ்டிராவில் நடைபெற உள்ள கயிறு இழுக்கும் போட்டியில் கலந்து கொள்வதற்காக புதுவை வீரர்கள் புறப்பட்டு சென்றனர். மகாராஷ்டிரா மாநிலம் பால்கர் மாவட்டத்தில் 38வது அகில இந்திய அளவிலான கயிறு இழுக்கும் போட்டிகள் நடைபெற உள்ளது. இதில் புதுவை மாநிலம் சார்பில் சீனியர், ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் கலந்து கொள்ள உள்ளது. கயிறு இழுக்கும் சங்கத்தின் சார்பாக 640 கிலோ, 620 கிலோ, 600 கிலோ, 480 கிலோ மற்றும் கேட்ச் வெயிட் ஆகிய எடைப்பிரிவு போட்டிகளில் கலந்து கொள்ள இருக்கும் 5 அணிகளை புதுவை மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா, திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஆகியோர் வாழ்த்தி வழியனுப்பினர். சங்க செயலாளர் சுந்தரமூர்த்தி, தொகுதி செயலாளர் சக்திவேல், பயிற்சியாளர்கள் நந்தகோபால், பார்த்திபன், சங்க சட்ட ஆலோசகர் பிரபாகரன், கிளை செயலாளர்கள் கருணாகரன், அகிலன், விளையாட்டு அணி துணை அமைப்பாளர் யோகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். அனுபவ வித்யாசிரம் பள்ளியில் நடைபெற்ற மாறுவேட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதிய பைபாஸ் ரோடு சாய்பாபா கோவில் எதிரில் அனுபவ வித்யாசிரமம் உயர்நிலை பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் மாறுவேட போட்டி நடைபெற்றதா. முன்னாள் பள்ளி துணை ஆய்வாளர் மல்லிகா கோபால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறந்த மாறுவேடம் அணிந்த மாணவ மாணவிகளை தேர்வு செய்தார். பள்ளி முதல்வர் நோக்க உரையாற்றினார். அனுபவ வித்யாசிரமம் பள்ளி மாணவ மாணவியர் பல்வேறு மாறுவேடம் அணிந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். குடியரசு தின விழாவில் புதுச்சேரி பாலாஜி மேல்நிலைப் பள்ளிக்கு விருது வழங்கப்பட்டது. புதுவையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவின் போது பள்ளியின் சிறந்த செயல்பாடுகள் மற்றும் பொதுத் தேர்வுகளில் தொடர்ந்து 100% தேர்ச்சி விகிதத்தை பதிவு செய்ததை பாராட்டி சிறந்த பள்ளிக்கான முதல்வர் விருது வழங்கப்பட்டது. இந்த விருதினை ஏம்பலம் மாணிக்கம் நகரில் அமைந்துள்ள பாலாஜி மேல்நிலைப் பள்ளி கல்வித்துறையில் ஆற்றி வரும் சிறப்பான பணிக்காக கவர்னர் கைலாஷ்நாதன் விருதினை வழங்கினார். பள்ளி நிர்வாகி அழகப்பன் இந்த விருதினை பெற்றுக்கொண்டார். 2024-25 கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிகப்படியான மாணவர்களை தேர்வெழுத வைத்து அனைவரையும் தேர்ச்சி பெற செய்ததற்காகவும் கிராமப்புற மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்தியதற்காகவும் இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர்கள் நடத்தி வரும் போராட்டத்தில் மயங்கி விழுந்த ஆசிரியர் ஒருவரை லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி தலைவி மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தார். புதுச்சேரியில் கடந்த 10 நாட்களாக ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நியமனத்தை வலியுறுத்தி தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களில் ஒரு பெண் ஆசிரியர் கோஷங்கள் எழுப்பிய நிலையில் திடீரென்று மயக்கமடைந்தார். போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி மாநில தலைவி ஐஜி பிரபாதேவி தனது காரில் மயக்கம் அடைந்த ஆசிரியரை ஏற்றிக்கொண்டு முதல் உதவிக்காக கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தார். சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதால் அவருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. இதனைத் தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி பிரபாதேவி கூறும்போது, அரசாங்கம் உடனடியாக இதனை கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்றும், இல்லை என்றால் கட்சி சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவித்தார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 14,720 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,17,760 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 3,470 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை மலர் கண்காட்சி கவர்னர் முதல்வர் தொடக்கி வைப்பு. கோட்டக்குப்பம் ரவுடி கொலை வழக்கு 6 பேர் கைது. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதி நின்ற லாரி ஓட்டுநர் படுகாயம். மாநில பாஜக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணி மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.